சுந்தர் சி களத்தில் இறங்கியிருக்கார். அவர் கூட நான் போன தடவை எலெக்ஷன்ல வேலை பார்த்துருக்கிறேன். நம்ம குஷ்பு மேடம் இருக்கும்போது சுந்தர் சி தான் வந்து கட்டமைப்பெல்லாம் ஒழுங்காக பார்த்துட்டு அவர் டைரக்டராக இருக்கனால அவருக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை ஒரு கரெக்டாக வச்சிருந்தார். யார் யாருக்கு எது அவங்ககிட்ட கரெக்டாக வந்து பேசுறது, ஒரு அன்பா அவளை பேசி அவளை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு சுந்தர் சிட்ட இருக்கு. அது நான் நேரடியாக அவர்கிட்ட பழகி ஒரு 15 நாள் அவர் கூட வேலை பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால அவர் வந்து வேட்பாளர் இருக்கிறது சிலவங்க வந்து தவறா பேசிட்டு இருக்காங்க. மதுரையில் என்னங்க முன்னேற்றம் நடந்திருக்கு? அங்க வந்து 2 முக்கியமான அமைச்சர் இருந்திருக்காரு. நிதி அமைச்சரா இருந்தவர் பிடிஆர் பழனிவேல் வந்த உடனே ஏதோ ஒரு குழு அமைச்சு அப்படியே தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையே மாற்ற போறோம்னு இந்தியா ஃபுல்லா பிரபலமா பேசுது. அது அப்படியே புஸ்க்குன்னு போயிருச்சு. இன்னொருத்தர் இந்த இடம் வாங்குறதுக்குலாம் நம்ம வந்து பத்திரம் பதிவு பண்ணுவோம் இல்லையா, நம்ம மூர்த்தி, இது 2 அமைச்சரும் இருக்காங்க. பட் மதுரைக்கு அவங்க என்னதான் செஞ்சிருக்காங்க? உண்மையாவே மதுரைக்கு வந்து நம்ம திருப்பரங்குன்றம் வச்சுதான் நமக்கு மதுரையை பத்தி தெரிய வந்துச்சு. 2வது அங்க வந்து கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் போட முடியாது. ஏன்னா அங்க அதுக்குள்ள வருமானம் வர்றதுக்குள்ள ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னா, அப்ப வருமானம் வர்றதுக்குள்ள சூழ்நிலை யார் உருவாக்கி இருக்கணும்? திராவிட முன்னேற்ற கழகத்துல இவங்க 2 பேர் தான் உருவாக்கி இருக்கணும். 2 பெரிய அமைச்சர்கள் ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணியிருக்காங்களா பாருங்க. அங்க இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவில் சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு ட்ராக் கூட சரியில்லை. அங்க இருக்கிற டாய்லெட்ஸ் மக்கள் வந்து போறதுக்கு, ஏன்னா டூரிசம் வெளியில இருந்த மக்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டு போறாங்க. காலைல வருவாங்க, கோயிலுக்கு இது பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அங்க இருக்க பொருளாதார பெருக்கிறது கூட அவங்க எதுவுமே செய்யல. ஸோ மதுரையை காலி பண்ணதே இந்த 2 அமைச்சர்கள் தான். திமுக அரசாங்கம் மதுரையை பொருளாதார வளர்ச்சி இல்லாம பார்த்துக்கிட்டாங்க, ஊழல் மாத்திரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அந்த பொறுப்பு வரும். ஸோ இவர் தாமரை சின்னத்துல அங்க நிற்கிறாரு. அதனால இவர் சினிமா நடிகர் பிளஸ் டைரக்டர் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு விஜயோட சாமர்த்தியசாலி சுந்தர் சி. ஏன்னா அவர் பணம் போட்டு படம் எடுத்திருக்கிறாரு, டைரக்டரா இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு நிர்வாகத்தை சரியா செய்யறதுக்குள்ள எல்லா ஒரு இதுவும் இருக்கு. அரசியல்லையும் போன எலெக்ஷன்ல அவர் வந்து களத்துல எப்படி செய்யணுங்கிறதையும் கத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் கட்டாய வெற்றி பெறுவாருன்னு என்னோட சிந்தனை. ஆனா இந்த பொருளாதார ஜாம்பவான்கள் வந்து ஏதாவது கொடுத்து முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் மீறிதான் அவர் வந்து ஜெயிக்கணுங்கிறது என்னோட சிந்தனை. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.